சொல்லுங்கயா. என்ன அவர் தண்ணி குடிக்கிறாரு? ஏங்க 1 மணி நேரம் நான் தாங்க பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் 1 மணி நேரம் நாங்கள் கஷ்டப்பட்டு கேட்குறோம்ல, நாங்களும் தண்ணி குடிப்போம் அப்படின்றாரு. சொல்லுங்க சொல்லுங்க. சரி, இப்போ நான் விடைக்கு வந்துடுறேன், டைம் இல்லை. அதாவது ராசி கட்டம்ன்றது போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி, நவாம்ச கட்டம் என்பது நீதிமன்றம் மாதிரி. இப்ப போலீஸ் ஸ்டேஷன் பெருசா, நீதிமன்றம் பெருசா? சார் பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு விளக்கமாவே போடுறேன். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டர் உங்க மேல ஒரு எஃப்ஐஆர் போடலாம். நீங்க ஒரு குற்றவாளி, கஞ்சா கடத்தினீங்கன்னு சொல்லி போடலாம். அது போலியா கூட இருக்கலாம். உங்களை நீங்கள் உண்மையிலே குற்றவாளியா இல்லையா என்பதை தீர்மானிக்க கூடிய இடம் நீதிமன்றமே. புரியுதா? அப்ப இது ராசி கட்டம்ன்றது போலீஸ் ஸ்டேஷன், அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நவாம்ச கட்டம் என்பது நீதிமன்றம். இங்க கவனிங்க, சார் இந்த 2 கட்டத்தையும் கவனிங்க சார். நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க. சொல்லுங்க ஐயா. அது ஒரு மேத்தமெட்டிக்ஸ். அதாவது அதைத்தான் இப்ப சொல்ல வர்றீங்க ஐயா. இந்த கிரகத்தை 9 கூறுகளாக ஆக்கி 30 டிகிரிய 9ஆல வகுத்தீங்க, எத்தனை சார் வரும்? 3.20 வருமா சார்? நான் கேட்கறது புரியுதா? சொல்றது புரியுதா? ஒரு ராசி கட்டம் என்பது 30 டிகிரி. இதை 9ஆல வகுத்தீங்களா 3.20 வருமா? இதுதான் சார் கணக்கு. அப்ப இங்க கவனிங்க சார். இது ராசி கட்ட சார். இது நவாம்ச கட்ட சார். இது போலீஸ் ஸ்டேஷன். நீங்க ஒரு குற்றவாளி அப்படின்னு உங்க மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அது தீர்ப்பாயிருமா? ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களுக்கு தண்டனையை கொடுத்துருவாங்களா? தண்டனையை கொடுக்கக்கூடிய இடம் அது நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தில் போய் ஐயா எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அங்க உயர்ந்து உள்ளீர்கள். அப்ப ஒரு ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை 9 கூறுகளாக ஆக்கி அந்த கிரகம் எங்கேதான் இருக்கிறது என்று ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய இடம்தான் நவாம்சம். என்னை பொறுத்தளவு இது போலி, இதுதான் அசல். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ராசி கட்டம் என்பது போலி, நவாம்ச கட்டம் என்பது அந்த கிரகத்தை உறுதிப்படுத்தக்கூடிய விஷயம், அசல். இது ஜெராக்ஸ், இதுதான் ஒரிஜினல். ஒரு கிரகத்தை பைனாகுலர்ல எங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம்தான் நவாம்சம். நவா என்றால் 9. அப்ப ஒரு ராசி கட்டத்தை 9 கூறுகளாக ஆக்கி அந்த கிரகம்
எங்கேதான் இருக்கிறது என்பதை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபைனல் ரிசல்ட்டை சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் நவாம்சம். இப்போ உங்களுக்கு தெளிவா புரியுதா? புரியாட்டி எத்தனை தடவை வேணா கேள்வி கேட்டுக்குங்க. புரிஞ்ச மாதிரி நடிக்க வேணாம், சங்கடப்பட வேணாம். ஏன்னா உங்களுக்கு புரிதல் இல்லாததுனாலதான் நிறைய பேரு ராசி கட்டதே முக்கியம், நவாம்ச கட்ட சும்மா போட்டு வச்சிருக்காங்க, பொழுதுபோக்குக்கு இல்லாம தொலைக்கட்டை போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. கிடையவே கிடையாது. இங்க பாருங்க, உங்களுக்கு புரிதலுக்காக ஒரு கட்டம் போட்டிருக்கேன். இது ராசி கட்டம். இந்த ராசி கட்டத்தை பார்த்து